ஆசையாக சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போதெல்லாம் அட அதை தொட்டுக்கு என்ன செஞ்சு சாப்பிட்றதுன்னு யோசிச்சுட்டே இருப்போம். இனிமேல் அந்த யோசனை வேண்டாம். சப்பாத்தினாலே தக்காளி குருமா தான். அதை ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல தக்காளி குருமா செய்கிறதுக்கு மசாலாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி கப்பில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை, கூடவே 2 கிராம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைப்பட்டு வந்தால் போதும். மசாலா ரெடி பண்ணிட்டோம். இப்போ தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 சின்ன துண்டு பட்டையை இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிரியாணி இலையும் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்ததும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி குருமாவுக்கு பெரிய வெங்காயம் தான் சேர்க்கணுன்னு இல்லை, சின்ன வெங்காயம் கூட பொடி பொடியாக அரிஞ்சு சேர்த்தா நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கும் போது 2 பச்சை மிளகாவை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவை சேர்த்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் 5 பல் பூண்டை ஒன்றும் பாதியமாக தட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை சேர்த்ததும் வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கி வந்ததும் இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் 5 மீடியம் சைஸ் தக்காளியை இது போல் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தக்காளி அளவெல்லாம் இல்லை, எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும், அப்போ தான் குருமா நல்லாயிருக்கும். தக்காளியை சேர்த்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து வரத்துக்காக உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆனதும் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்சதாக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் போதும். கடையில் வாங்குறதா இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் சேர்த்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும். இந்த அளவுக்கு தக்காளியோட மசாலா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எதுக்காக சேர்க்குறோன்னா தக்காளி ஓரளவுக்கு தான் நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னும் நல்லா வெந்து வரத்துக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆனதும் தக்காளி வெந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கும். இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம முன்னாடி அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்ததும் தக்காளியோடு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். தக்காளி குருமாவுக்கு இந்த மசாலா தான் தனி டேஸ்ட்டே தரும். இந்த மசாலாவை சேர்க்காமல் செஞ்சாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மசாலா சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் இன்னும் அட்டகாசமாக இருக்கும். மசாலா நல்லா பச்சை வாசம் போயிட்டு இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனல் டச்சாக பொடி பொடியாக நறுக்கின மல்லித்தழையை தூவிக்கோங்க. தக்காளி குருமா ரெடி. சூடாக சப்பாத்திக்கு இந்த குருமாவை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் தக்காளி குருமாவை இதே மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.